Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் வந்து கவர் பண்ண போறோம். அதாவது Instagram ஸ்டோரி தீம் எடிட்டிங் வந்து நம்ம எப்படி Alight motion ஆப் யூஸ் பண்ணி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ நீங்க கேக்கலாம் அதனடா ஸ்டோரி தீம் எடிட்டிங் அப்படினு. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல Efx எடிட்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தீம்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சீக்வென்ஸ் வைக்கறாங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும். டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா Instagram ஸ்டோரியில வந்து நமக்கு கிடைக்கும். சோ அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்லாம் நம்ம வந்துட்டு எப்படி டிஃபால்ட்டாவும் மேக் பண்றது, கஸ்டமாவும் எப்படி நம்ம வந்து மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோவை ஒரு 3 பார்ட்டா நீங்க பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது மூலமா என்ன பண்ண முடியும். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அத சிம்பிளா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் நம்ம கஸ்டமா எப்படி மேக் பண்ண போறோம். சோ அந்த கஸ்டமர் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 செகண்ட்ஸ்க்கு தான் ஸ்டோரியில் வந்து வியூ ஆகும். ஸோ நமக்கு 30 செகண்ட்ஸ் வேணுமா இல்லைனா 45 செகண்ட்ஸ் வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அந்த டைம் பார் வந்து நம்ம கஸ்டமாக எப்படி மேக் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டாக இந்த வீடியோ நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு இந்த தீமில் வந்து எடிட் பண்ண போகிறதுக்கு தேவையான வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி சாஃப்ட் லைட் கொடுத்து 78 ஒப்பாசிட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு வீடியோ, அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் தான். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எப்படி பண்ணுறதுனா சிம்பிள் தான். ஸ்டோரி வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து இதே போல் வந்து கிடச்சிரும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை இது போல் 3 தடவை வந்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்து 3 வீடியோவை வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு வைப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ வைப் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லித்தரேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போங்க, வைப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வைப் ஆட் பண்ணிட்டு ஓகே. இப்போ வைப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு வந்து செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ 90 டிகிரி செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் வந்து இதே போல் குறைச்சிட்டே வாங்க, எண்டை பார்த்தீங்கன்னா இதே போல் குறைங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த லிரிக்ஸ் வர்றதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு செகண்ட் லேயரை வந்து அன்ஹைட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வைப் ஆட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் கீழே உள்ள அந்த சென்ட் மெசேஜ் வர்றது மட்டும் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபைன். அதே போல் தேர்ட் லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா வைப் ஆட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸில் மேலே உள்ளதை இதே போல் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து க்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ராப் பண்ணதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும், ஸோ டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த டியூரேஷனுக்கு வேணும், அதாவது எவ்வளோ சைஸில் வேணும் அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இதே போல் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே உள்ள லேயருமே லைட்டன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு தேவையான எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் மேஜராக இந்த நீங்கள் மூவ்கிராஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டட் ரெக்டாங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணி நிறைய மூவ்கிராஃப்ஸ்லாம் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுங்கிறத கரெக்டாக வந்து இதே போல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு எல்லா லேயரையும் வந்து இதே போல் செலக்ட் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா.
ஸோ இப்படி குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தான். இப்போது நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு சாங் வந்து ரெடி பண்ணுறது எப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம கஷ்டமாக வந்து ஒரு சாங் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து தேடுற சாங் இல்லைனா எடிட் பண்ணுற சாங் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதே சேம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்குதுல நமக்கு அந்த ஒயிட் பார் இருக்குதுல்ல 15 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்துட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஷேடோ வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஷேடோ வந்துட்டு ஒரு நான் எப்பயுமே ஷேடோ கொடுப்பேன் எல்லா வீடியோஸ்க்கும். அது வந்து 30 வந்து கொடுத்துப்பேன். ஸோ 30 அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து 00 வந்து கொடுத்துப்பேன். ஸோ ஷேடோ வந்து இதே போல் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேசிக்கானது ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த டைம் பாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி, நம்ம வந்து கஸ்டமைஸாக இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து டைம் பார் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் சொன்ன சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்துட்டு க்ராப் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. டைம் பார்க்கு மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் லைன் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த லைனை பார்த்தீங்கன்னா இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேணும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இது கலர் அண்ட் ஃபில் போங்க. சாரி கரெக்ட், கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இதோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாகும். ஓகே, இதே போல் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதே இதை ஜஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க ஓகே. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ நம்ம டூப்ளிகேட் பண்ணதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 55 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஃபைன். ஸோ இதே போல் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் இதில் ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கணும், மேக்ஸாக இருக்கணும். ஸோ அதில் வந்து ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வைப் எஃபெக்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு ஜீரோவில் இருக்கும் ஸ்டார்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். எண்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஸ்டார்ட்டில் வந்து பண்ணாதீங்க, எண்டில் வந்து இதே போல் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் வந்து 100 ஓகேவா. ஓகே, இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளே ஆகும். ஸோ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகுது. மற்றபடி நான் ஜஸ்ட் மூவ் பண்ணாலே தெரியும், ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களுக்கு போகும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து ஒரு டைம் பார் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் வந்துட்டு ஒரு 15 செகண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டோரியில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணி எடுத்துட முடியும். பட் 15 செகண்ட்ஸை தாண்டி நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டைம் பார் வந்து இதே போல் கஸ்டமைஸாக பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போது நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனையும் கஸ்டமைஸாக பண்ணணும். ஏன்னா சாங்குக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஒரு டைலாக்ஸ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டைலாக்ஸ்க்கு எப்படி அதே போல் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொல்கிறேன், ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதில் சப்ஸ்கிரைப் டூன்னு வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப்னு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். நம்ம வந்து ரொபோட்டோ ஃபாண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொபோட்டோ பிளாக்ங்கிற ஃபாண்ட் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதே போல் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்ஸ்கிரைப் டூ அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, சப்ஸ்கிரைப் டூ, அகைன் டூப்ளிகேட். கிரேஸிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே சைஸில் டூப்ளிகேட் பண்ணி டெக்குங்கிறதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கிரேசி டெக், அகைன் டூப்ளிகேட், டுட்டோரியல்ஸ். இதுக்கு வந்து சைஸு லாஸ்ட் லேயரோட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதே போல் தான் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். ஸோ இதே போல் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஒபாசிட்டி ஆர் விசிபிலிட்டி போய்க்கோங்க. ஸோ அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும். ஜஸ்ட் ஃபேட் இன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபேட் இன் வந்து 0.30 வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதே வேல்யூவை உங்களோட எல்லா லேயர்ஸ்க்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு சிம்பிளாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து அலைட் மோஷன்லேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா நான் வந்து காட்டிடுறேன். நான் சொன்ன போலே பார்த்தீங்கன்னா 3 இது நம்ம வந்து 3 பார்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேசிக்கானது. ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக ஒரு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பண்ண வேண்டியது தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த டைம் பார். ஸோ அந்த டைம் பார் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம எப்படி டெக்ஸ்ட் அனிமேஷன், அந்த டெக்ஸ்ட்டு வந்து சாங்க்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதே போல் அனிமேஷன் நம்மளால் இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதே டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம வந்து அலைட் மோஷனில் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு வந்து சொல்லி தந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே போல் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எது பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடியாஸ் இருந்தால் மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இது போல் சூப்பரான டியூட்டோரியல்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பை, see you.